வணக்கம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் ஒரு பரபரப்பாக இருக்கிறது என்னென்னா, பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான இந்த பாலியல் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு கவனத்தை பெற்றிருக்குது. குறிப்பாக இந்த கொல்கத்தாவில் மருத்துவ மாணவியினுடைய இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி மாணவி அவங்கள அங்கே இருக்கக்கூடிய என்சிசி பயிற்சியாளர் ஒரு அப்யூஸ் செய்திருக்கிறார். அதில் A1 அக்யூஸ்டான சிவராமன் மரணம் அடைந்திருக்கிறார். அதோடு இல்லாமல் அவருடைய தந்தையும் இன்றைக்கு இறந்திருக்கிறார். இந்த மரணம் குறித்து பல்வேறு கேள்விகளை அரசியல் ரீதியாகவும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவர் சார்ந்த கட்சியை சேர்ந்த சீமான் போன்றவர்கள் இந்த இறப்புல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அண்ணாமலை போன்றவர்கள் இந்த இறப்பில் ஒரு மர்மம் இருக்கிறது, வேறு யாரையோ அவர்கள் காப்பாற்றுவதற்காக இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்களை எழுப்புறாங்க. சிவராமன் இறப்புக்கு பின்னும் அவருடைய தந்தை இறப்புக்கு பின்னும் நடந்தது என்ன என்பது குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் அந்த பள்ளி மாணவி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரைக்கும் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோடைய A1 அக்யூஸ்டான இந்த சிவராமன் அப்படிங்கிறவரும் அவருடைய அப்பாவும் ஒரே நாளில் 2 பேருமே மரணம் அடைந்திருக்கிறாங்க. சில மணி நேரங்கள் டிஃபரன்ஸில் ஒரே நாளில் அப்பாவும் மகனும் இறந்து போகிறாங்களே, அப்போ இதுக்கு பின்னணி வேற யாரோ இருக்கிறாங்க, அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை காவல்துறையினர் செட் பண்றாங்க அப்படின்னு பாஜகவினுடைய தலைவரான அண்ணாமலை சொல்றாரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே கேள்விகளை அந்த மரணத்தை ஒட்டி சந்தேகத்தை எழுப்புறாரு. இது சார்பாக தமிழக காவல்துறை தரப்புல அவங்களும் சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இந்த சிவராமன்கிறவர் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பதாகவே அவருடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக இதே போல எலிபர்ந்த சாப்பிட்டுருக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியா இந்த இந்த சம்பவம், அந்த மாணவி மீதான அந்த பாலியல் ரீதியான வன்முறை இது நடந்தது. ஊடகத்தில் வருது 7ஆம் தேதின்னு வருது, இன்னும் அது 5ஆம் தேதியே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பகுதியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எது எப்படியோ இது நடந்து ஒரு 10 நாட்கள் ஆகுது. காவல்துறையினிடத்துல நம்ம எப்படியோ பிடிபட்டுருவோம் அப்படின்ற நிலையில காவல்துறையால் கைது செய்யப்படுவதற்கு முன்பே இந்த எலிபேச சாப்பிட்டிருக்கிறாரு. எனவே அவர் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு வரைக்கும் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்கிறாரு. அது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லும்போது அவர் இது தொடர்பாக வருத்தம் அறிந்து தனக்கு இது போல கடிதம் அனுப்பியதாகவும், தானே இந்த குற்றத்திற்கு உணர்ந்துதான் இந்த மாதிரி தற்கொலை முடிவை எடுத்துக்கொண்டார், எனவே அவருடைய தற்கொலையில அவருடைய இறப்புல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களும் சொல்றாங்க. 2 தரப்புலையும் இப்படியான கேள்விகள் வைக்கப்படுது. ஒரு பக்கம் காவல்துறையினரும் இப்படி சொல்றாங்க, எதிர்க்கட்சி தரப்புல அதுக்கு நேர்முரணான தகவல்களையும் சொல்றாங்க. இப்படி இருக்க நிலையில இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவி மீதான இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல இந்த A1 அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய இந்த சிவராமன் அவரோடு முடிந்து போவது கிடையாது. இப்போ அவர் தான் A1 அக்யூஸ்டு, அவர் இறந்து போயிட்டாரு, இதோட இந்த வழக்குகள் முடிந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. மேலும் இந்த வழக்கில் பின்னணி யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒருவேளை எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை போன்றவர்களும் கேள்வி எழுப்புறது மாதிரியான மர்மங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குதா, வேற யாரோ இதுக்கு பின்னாடி இருப்பதற்காக நடக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் அந்த எழுப்புறதுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த வழக்குல ஏற்கனவே இவர்கள் இறந்து போயிட்டார்கள் அப்படின்னாலும் இதற்கு மேற்கொண்டு யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்கின்றது நோக்கியும் இந்த காவல்துறை விசாரணை போகணும். அவர்களுக்கு உரிய தண்டனையை நோக்கி, அவர்களுக்கு உண்டான நடவடிக்கையை நோக்கி காவல்துறை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையாகவும் இருக்குது. இது ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த A1 அக்யூஸ்டாக இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய இந்த சிவராமன் ஒரு போலி என்சிசி ஆவணங்களை காட்டி தான் அவர் அங்கே என்சிசி வகுப்பு நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாக அந்த சிவராமனை குறித்து அந்த ஊர்களில் போய் பேசினோன்னா என்ன, அந்த ஊர்களில் பேசக்கூடியவங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கிங்க, ரொம்ப மோசமானவன், ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா இருப்பான், அவன் இந்த கட்சியினுடைய இந்த நாம் தமிழர் கட்சிக்காக
பல கடைகள்ல போய் அவன் வந்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். நீங்க இந்த இடத்துல வந்து அரசு இடங்கள்ல நீங்க நீட்டி இந்த கட்டடம் கட்டியிருக்கீங்க. நீங்க பணம் குடுக்கலன்னா, நாங்க இத வச்சே ஒரு இஷ்யூ ஆக்குவோம். உங்க கடைக்கு நெருக்கடி குடுப்போம். இப்படி பல நிறுவனங்கள்ல மிரட்டி இந்த சிவராமன் பணம் வாங்கியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம, அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த சாதாரண மக்களுக்கு எல்லாருக்குமே, இவன் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி தான்ங்கிறது மிகப்பெரிய அளவுல பரிச்சயமாகவும் இருக்குது. இவன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்கள், மேடைகள் இப்படி பல இடங்கள்ல பேசக்கூடியவனாக தான் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய முகமாக அந்த சிவராமன் இருக்கும்போது, ஒரு என்சிசிங்கிற ஒரு ஒரு பயிற்சி வகுப்புல என்சிசில இருக்கிறாங்கன்னா, அவங்க எந்த அரசியலும், எந்த அமைப்பு சாராதவங்க தான் ஒரு என்சிசில இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இதெல்லாம் தெரியாம ஊருக்கே தெரிந்தது. அந்த என்சிசி அவர் வகுப்பு நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கு மட்டும் இதெல்லாம் தெரியாம இருந்ததா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு ஏதோ கிருஷ்ணகிரியில இந்த ஒரு பள்ளி மட்டுமல்ல. இந்த கிருஷ்ணகிரியிலேயே இன்னும் 4 பள்ளிகள்ல அவர் இதே போல பயிற்சி வகுப்புகள் தராரு. அந்த மாவட்டத்துல இன்னும் பல பள்ளிகள்ல இவர் இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புலாம் தந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி இன்னைக்கு ஹெல்ப்லைன் மூலமாக சொன்னதற்கு பிறகு தான், இவரால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு இப்போ ஒரு 13 அந்த பள்ளி மாணவிகள், சிறுமிகள் வந்து இவர்கள் எனக்கெல்லாம் இந்த மாரி தொல்லைகள் குடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிய வந்திருக்கு. அப்போ இந்த 13 பேர் மட்டும் தானா? இன்னும் இவர் போயிருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளுடைய நிலைமை என்ன? அப்படின்றது குறித்தெல்லாம் இந்த விசாரணை போக வேண்டியது இருக்கு. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு போலியான ஆவணங்கள் மூலமாக இப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இப்படியான குற்ற பின்னணிகள் வெளியில அறியப்பட்ட கட்சியினுடைய முகமாக இருக்கிறவர எப்படி இந்த பள்ளிகள்ல அனுமதிச்சாங்க? இது குறைந்த அளவிலான என்சிசின்னா அதுக்கு பெரிய தொகை வேணும். அதுக்கு நிறைய செலவுகள் ஆகும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான போலியான என்சிசி நபர்கள வச்சுட்டு, இதுக்கென்று மாணவர்கள்ட்ட பெரிய அளவிலான தொகையை பெற்று, இவருக்கு சின்ன அளவிலான அமௌண்ட்டை குடுப்பதற்காக இப்படியான சூழ்ச்சிகளை இது மாதிரியான தனியார் பள்ளிகள் செய்கிறதா? அப்படிங்கிற கேள்விகளையும் வருது. அப்படி ஒன்று இருக்குமானால் இதுல சிவராமன் மட்டுமல்ல, அந்த பள்ளியினுடைய தாளாளர், அந்த பள்ளியுடைய நிர்வாகம் அனைவருமே இந்த பின்னணியில முக்கியமான குற்றவாளிகளா தான் வருவாங்க. அப்ப அவர்தை நோக்கியும் இந்த வழக்கு போகணும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்கிறத பார்க்கிறோம். குறிப்பா அந்த என்சிசி வகுப்புல அந்த 5ஆம் தேதி நடக்குது. அப்போ 2 பெண் ஆசிரியர் அங்கே அவரோட இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பெண் 2 ஆசிரியரும் அந்த பக்கம் இல்ல. அதோட மட்டுமில்லாம, இப்ப அந்த பள்ளியுடைய ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இத வந்து அந்த பெண் வந்து அந்த குழந்தை வந்து தான் வந்து இப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தனக்கு இப்படியான பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத யார்ட்ட சொல்லணும்னு தெரியாம, அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்ட்ட போய் சொல்றாங்க. அந்த ஆசிரியர் சொல்றாங்க, "நீ வந்து அருணாசி பழம் சாப்பிட்டுக்கோ, பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கோ. இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை ஆகும். அப்படின்னு சொல்லி உனக்கு தான் அவமானம் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஆசிரியர் ஒரு மாணவி இப்படி தன்னுடைய பள்ளியில இப்படி ஒரு மனித மிருகத்தால் ஒரு காம வெறியனால் இப்படியான பாதிக்கப்பட்டிருக்கும்போது, அவனுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மாணவிக்கு தைரியத்தை ஏற்படுத்தி, அதை கொண்டு செல்ல வேண்டிய ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பள்ளியை பாதுகாப்பதற்கு, பள்ளி நிர்வாகத்தை பாதுகாப்பதற்கு, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையே விக்டிம் ஆக்குவதற்கான வேலைகள் தான் செஞ்சிருக்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல. ஏற்கனவே பிஎஸ்பிங்கிற ஒரு பள்ளியில இதே போல தான் நடந்துச்சு. கலாச்சேத்ரால இதே போல தான். இப்படி இன்றைய வரைக்கும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சேலம், கள்ளக்குறிச்சியினுடைய அந்த பள்ளி கலவரம் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் கல்வி நிலையங்கள்ல ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குதா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு விதமான பார்வைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தான், ஒரு பள்ளி ஆசிரியருக்கு இன்னமும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளையே ஒரு விக்டிமா ஆக்குறது, பாதிக்கப்பட்ட பெண்களையே இந்த மாரி பேச வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயலாக இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏற்கனவே அரசு தரப்புல ஒரு கைட்லைன்ஸ் குடுத்திருக்கிறாங்க. ஒரு பள்ளியில வந்து ஒரு தாளாளர்கள் மற்றும் இந்த பள்ளிக்கு தொடர்பில்லாத ஒரு சமூக ஆர்வலர்களை கொண்ட ஒரு ஒரு கமிட்டிகள உருவாக்கணும். இந்த மாதிரியான பாலியல் ரீதியான விஷயங்கள் நடக்கும்போது, மாணவர்களுக்கு இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது, உடனடியாக இந்த குழு வந்து அதுல நடவடிக்கை எடுக்கணும். இப்படின்ற மாரியான பல்வேறு குழுக்கள், பல்வேறு கைட்லைன்ஸ்கள் ஏற்கனவே பள்ளிகளுக்கு இருக்குது. இப்படி அந்த குழுக்கள் இந்த பள்ளியில இருந்திருக்குதா? இப்போ அந்த மாணவிக்கு இப்படி ஒரு குழுக்கள் ஒவ்வொரு பள்ளிகள்லயும் இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தியாவது தெரியுமா? அப்படின்றது இப்படி ஒரு இருந்துச்சுன்னா, இந்த மாணவி போய் சொல்லியிருக்க முடியும். ஏற்கனவே இப்படி தொடர்ச்சியாக பள்ளி குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளும், அ அபியூஸ்களும் இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது,
பிள்ளைகளை எப்படி நம்பி அனுப்புறதுங்கிற பெற்றோருடைய அந்த எப்படி அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி தான் போவதற்கான வழிவகுக்கும். எனவே ஒரு சமூகத்துல ஒரு பெண்கள் கல்விங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறோமோ, ஒரு ரூ. 1000 பணம் தருவது, புரட்சி பெண்கள் திட்டம், மாணவர் திட்டம், இப்படி பெண்களுக்கான கல்வி என்று ஒரு ஊக்கத்தொகை குடுக்குறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செயலோ, அதை விட முக்கியமானது ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கான அந்த பள்ளியில பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது அதை விட முக்கியமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் ஏற்கனவே சட்டத்தின் அடிப்படையிலான பள்ளிகள்ல இந்த மாதிரியான அபியூஸ் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்கனவே குடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டலின் அடிப்படையில இந்த மாதிரியான கமிட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்குதா? அது மாணவர்கள் அந்த மாதிரியான புகார் சொல்வதற்கு ஏதுவான வகைகள்ல இருக்குதா? இப்படியான பல்வேறு கேள்விகள் தான் இந்த இடத்துல எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏற்கனவே பிஎஸ்பி பார்த்தாச்சு, கள்ளக்குறிச்சி பார்த்தாச்சு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும், இப்படி ஒரு மாணவர்கள் தங்களால் அபியூஸ் செய்யப்பட்டால், இப்படி சொன்ன ஒரு ஆசிரியர்ட்ட சொன்னாலோ, ஒரு தாளாளர்ட்ட சொன்னாலோ, அவர்கள் தங்களுடைய பள்ளியுடைய நலனை தான் பாதுகாக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்கன்னா, எப்படி பெண்கள் தந்த குழந்தைகள் எப்படி இந்த விஷயத்த வெளிய சொல்ல முடியும்? அப்படின்ற நிலை தான் இருக்குது. இன்றைக்கு நடந்திடக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மாணவியினுடைய அந்த பாலியல் வன்முறை அப்படிங்கிறது, இதற்கான நீதி என்பது இந்த பாலியல் வன்முறையில் தொடர்பு இருக்கக்கூடிய இன்றைக்கு அந்த ஏ1 அக்யூஸ்டு கொல்லப்பட்ட இன்னைக்கு இறந்திருக்கிறாரு. அவருடைய அப்பா இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. அதை தாண்டி இதற்கு பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க? எந்த பள்ளி நிர்வாகத்தில் யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில இருக்கிறாங்க? அவர்களுக்கெல்லாம் விரைந்து விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல், இனி இப்படி ஒரு மாணவிக்கு எந்தவித நடக்காத வகைகள்ல பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுக்கு ஏதுவான ஒரு சூழலை பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தணும். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த மருத்துவர் வழக்குல ஒரு கைட்லைன்ஸ் போட்டிருக்கிறாங்க. 9 மருத்துவர்களை கொண்ட, அதே போல மத்திய அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுக்களை அமைச்சு இதை எப்படி பாதுகாப்பான சூழல்ல மருத்துவ மாணவிகளுக்கு ஏற்படுத்துவது, மருத்துவ மருத்துவமனையில ஏற்படுத்துறதுங்கிறத நோக்கி இன்றைக்கு அந்த குழுக்களை அமைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளி குழந்தைகள் மீதான இப்படி தொடர்ந்து வன்முறைகள், தொடர்ந்து பாலியல் வன்முறைகள் கடந்த 2 ஆண்டுகளாக அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் அவ்வப்போது செய்திகளா வரக்கூடியதா இருக்கு. மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட போய் தான் படிக்க முடியும். இப்படி ஆசிரியர்களே இப்படியான சூழல்கள உருவாக்குறது, பள்ளிகளுக்கு போகக்கூடிய மாணவிகள் மீதான இப்படியான வன்முறைகள் நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது விதமா, அதற்கான கமிட்டிகளை ஏற்கனவே அரசமைப்பிலே உருவாக்கப்பட்ட, ஏற்கனவே அரசாணை போடப்பட்ட அந்த கைட்லைன்ஸை உருவாக்கி, இந்த மாணவர்கள் தங்களுக்கு இப்படி ஒண்ணு நடந்தால் உடனடியாக அந்த குழுவிடத்துல போய் சொல்றது மாரியும், அந்த குழுவில் முறையாக எப்படி கைட்லைன்ஸ் அரசாணைப்படி வகுக்கப்பட்டிருக்குதோ, அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் அந்த குழு இயங்கணும். அந்த வகையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டா தான், இனி ஒரு மாணவி இப்படியான நிலை ஏற்படாத வகையில இருக்கிறோம். குறிப்பா என்ன அப்படின்னா, மாணவிகள் தானே நம்ம சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்ப மார்க்குக்காக பயம்புறுத்தி இப்படி செய்வதெல்லாம் இருக்கும். நம்ம எல்லா வகையிலும் மாட்டிக்கொள்வோம். இப்படியான சூழல்கள் இருக்கு. அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக தான் இந்த மாரியான குற்றத்தை இனி எதிர்காலத்துல நடைபெறாத வகையில தடுக்க முடியும். அதற்கான இடத்தை நோக்கி தமிழக அரசும், அப்படியான அரசாணைகளை நோக்கி தமிழக அரசும் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொளியின் வாயிலாக சொல்லிக் கொள்வது.